ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெமெடினால் நமக்கு முகத்தில் இருக்க சுருக்கங்கள், முகப்பரு வரும் இல்லையா, அந்த முகப்பரு போனதுக்கப்புறம் அந்த பள்ளம் ஒன்று வந்துடும் இல்லையா, அந்த பள்ளத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே இந்த ஹோம் ரெமெடியில் கிளியர் ஆகிடுங்க. எதனால நமக்கு அதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணணும். நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த எக் பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம ட்ரை பண்ணக்குள்ள ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது டிஷ்யூ பேப்பர் தேவைங்க. டிஷ்யூ பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்ட போகிறதுனால நான் கட்டமாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால ஃபேஸுக்கு இப்போ கன்னத்தில் நீங்கள் இதை போடுறதுனால கன்னத்துக்கு எப்படி ரவுண்ட் ஷேப்பு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெத்திக்கு எந்த ஷேப் தேவைப்படுமோ அந்த மாதிரி. அப்புறம் கண்ணு கீழே வைக்கணுன்னா அது ஒரு லைட்டாக ஆஃப் ரிங்கு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கணும். மூக்குக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இது நீங்கள் நிறைய கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் முட்டை இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளை கருவை எடுத்துக்குங்க. வெள்ளை கருவை எடுத்து ஒன்றா நீங்கள் ஒன்று டிப் பண்ணிவிட்டு வச்சுட்டு அடுத்ததாக டிப் பண்ணணும். நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அந்த முட்டை இருக்கு இல்லையா, வெள்ளை கருவில் நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரை டிப் பண்ணி உங்களுக்கு எங்கே போடணுமோ அங்கே நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கண்ணு மேலே கூட போடலாம். நெத்தி, கன்னம், தாடை, மூக்குன்னு எங்கே ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் போட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக காஞ்சிடுங்க. நீங்கள் இதை போட்டுட்டு வர்றதுனால ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். நம்ம ஸ்கின்னு தலை இருக்கிறதுனால தான் நம்ம பிம்பிள்ஸ் அந்த ஹோல்லாம் அப்படியே தெரியும். நம்ம ஸ்கின்னு நல்லா டைட்டன் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அதே மாதிரி இது போட்டுகிட்டே வரக்குள்ள நல்லா பேபி ஸ்கின் மாதிரி நல்லா வழவழன்னு இருக்கும். இதை நீங்கள் வீக்லி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காஞ்சிடுச்சு, நீங்கள் மேலேருந்து பிக்காத கீழேருந்து பிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே கிளியர் ஆகும். குட்டி குட்டி பேபி முடியெலாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட அதில் லைட்டாக வந்துடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த இடமே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நான் கழுவிட்டு காட்டுறேன். கழுவிட்டு வந்துட்டேன். அந்த போட்டேன் இல்லையா, அந்த இடம் தொட்டாலே எனக்கு வடிக்கிட்டு வருது, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருந்த அழுக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே பளிச்சுன்னு காட்டுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.